வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் 30/9/2024க்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ இதை டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் .in அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்க்க முடியும். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ முதலாவதாக புதிய அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் பதவியேற்றிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்திற்கும், கோவி செழியன் அவர்கள் உயர்கல்வித்துறைக்கும் பொறுப்பெடுத்திருக்காங்க. தமிழகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் வி செந்தில் பாலாஜி, கோவி செழியன், சாமு நாசர், ஆர் ராஜேந்திரன். இவங்க ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்றுக்கிட்டாங்க. வி செந்தில் பாலாஜி மின்சாரம் மற்றும் மரபுசாரா எரிசக்தி துறை, மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறைக்கு பதவியேற்றிருக்காரு. கோவி செழியன் அவர்கள் தொழில்நுட்ப கல்வி உள்ளிட்ட உயர்கல்வி, மின்னணுவியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அமைச்சராக. ஆர் ராஜேந்திரன் சுற்றுலா மற்றும் சர்க்கரை, கரும்பு தீர்வை, கரும்பு பயிர் மேம்பாடு. சாமு நாசர் சிறுபான்மையினர் நலன், வெளிநாடு வாழ் தமிழர் நலன், அகதிகள், வெளியேற்றப்பட்டவர்கள், வக்ஃப் வாரியம். அடுத்து நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு 55,478 கையடக்க கணினிகள் கொடுக்க போகிறாங்க. பள்ளி கல்வித்துறை தகவல் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் 55,478 பேருக்கு டேப் கொடுக்க போகிறதா பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்திய கடலோர காவல் படையோட ஐஜியா தத்விந்தர் சிங் சைனி அப்படிங்கிறவர் பதவியேற்றிருக்காரு. இந்திய கடலோர காவல் படையோட கிழக்கு பிராந்திய ஐஜியாக தத்விந்தர் சிங் சைனி ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்றுக்கிட்டாரு. இந்திய கடலோர காவல் படையில் 1990 வேலைக்கு சேர்றாரு. தில்லி பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்குறாரு. 2003 அமெரிக்காவோட வர்ஜீனியாவில் IAMOல சிறப்பு பட்டமும் வாங்கியிருக்காரு. அடுத்து இதய நோய்களால் ஆண்டுதோறும் 1.7 கோடி பேர் இறந்து போகிறாங்க. பொது சுகாதாரத்துறை இயக்குனர் சொல்லியிருக்காரு. இந்தியாவில் ஆண்டுதோறும் 1.7 கோடி பேர் உயிரிழக்கிறதாகவும், ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் பாதிப்பை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செல்வ விநாயகம் சொல்லியிருக்காரு. செப்டம்பர் 29 உலக இதய நல தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது தான் இந்த மாதிரி இதய நோய்களால் வருஷந்தோறும் 1.7 கோடி பேர் இறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் செல்வ விநாயகம் சொல்லியிருக்காரு. செப்டம்பர் 29 உலக இதய நல தினம். அடுத்தது PCCI புதிய கிரிக்கெட் அகாதமி திறந்திருக்காங்க. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பெங்களூரில் புதிய தேசிய பயிற்சி அகாதமி ஞாயிற்றுக்கிழமை திறக்கப்பட்டுச்சு. அடுத்தது MCC முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி. இதில் ரயில்வே சாம்பியன் ஆகியிருக்காங்க. அகில இந்திய 95வது MCC தங்கக்கோப்பை ஹாக்கி போட்டியில் ரயில்வே விளையாட்டு வாரிய அணி சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. ஸோ முதலாவது 4 அமைச்சர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. வி செந்தில் பாலாஜி, கோவி செழியன், சாமு நாசர், ஆர் ராஜேந்திரன். நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு 55,478 கையடிக்க கணினிகள் கொடுக்க போகிறதா பள்ளி கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. இந்திய கடலோர காவல் படையோட ஐஜியா தத்விந்தர் சிங் சைனி அப்படிங்கிறவரை பதவியேற்றுக்கிட்டாரு. இதய நோய்களால் ஆண்டுதோறும் 1.7 கோடி பேர் இறந்துள்ளதா பொது சுகாதாரத்துறை இயக்குனர் சொல்லியிருக்காரு. செப்டம்பர் 29 உலக இதய நல தினம் கடைபிடிக்கப்படுது. PCCயோட புதிய கிரிக்கெட் அகாதமியாக பெங்களூரில் திறந்திருக்காங்க. MCC முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி ரயில்வே சாம்பியன் ஆகிருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.